எந்த வேலையில் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நான் கொஞ்சம் அந்த சரித்திர புண்ணியத்தின் நோக்கினால்தான் நமக்கு நல்லா புரியும். இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசினால யூதா கோத்திரத்து மக்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றார். அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசம். அப்போ விசுவாசத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான், அதில் வர சந்ததிக்கு தான் இஸ்ரவேல் பெயர் பெறும். சரி, அப்போ அந்த இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அவன் தேவனோடு மனுஷனோடு போராடி ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டதாகவே இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் அழைக்கப்படும். இஸ்ரவேல் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அர்த்தம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அர்த்தம். அப்போ இனி ஏனென்றால் யாக்கோபு அவன் தன்னால் தன்னுடைய முயற்சினால் ஆசீர்வாதத்தை தேடினான். அவனால் ஆசீர்வாதப்பட முடியல, எல்லாவற்றையும் நஷ்டத்தை கண்டான். அது மட்டுமல்ல, அவன் ஆசீர்வாத மிகுதி ஆகும்படியாக ஒரே வீட்டில் பிறந்த 2 பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணால் நல்ல நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நல்ல ஆடு மாடு நல்ல வசதியில் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மாமனாருக்கு பிரச்சனை வந்துச்சு. போறான், ஊரை விட்டு போகும்போது மாமனார் அவனை கொல்ல வருகிறார். மகன் கொல்ல வர கவனிங்க. அவனை கொண்டா தான் பிள்ளைகள் உதவி ஆகணும். யாருக்கு தெரியல, லாபானுக்கு தெரியல. அப்போ அவன் சொல்றான், நான் உன்னை கொண்டு இருப்பேன், ஆனால் ராத்திரி நீ ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணாரு, என்னை தடுத்தான்னு சொல்றான். அப்போ இஸ்ரவேல் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் மட்டுமல்ல, கர்த்தரால் பாதுகாக்கப்படுற ஜனம். அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய பாஸ்டர் ஜோஸ்வா இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறார். இப்போ இருக்கிறாரு. முந்தாண்டி பேசிட்டு இருந்தார். அவர் சொல்ல சான்ஸே கிடையாதுயா, இதை மாதிரி ஒன்று நீ கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அதாவது இந்த செவத்துக்கு அந்த பக்கம் ஜோர்டான், அப்புறம் வேற நாடு, அந்த செவத்துக்கு இந்த பக்கம் இஸ்ரவேல். இதுல இருந்து பசுமையா இருக்குதான். ஆனா அங்க எப்படி இருக்குதான், கட்டா தரையா இருக்குதான். என்ன தெரியுது அங்க எப்படி இருக்குது? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமின்னு சொல்றதுக்கு அடையாளம். நிறைய எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய அடுத்த ஒரு நேரத்தில் காமிப்பார் நிறைய. கவனிங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரவேல் என்றாலே விசுவாசத்தில் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வர ஜனங்கள் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாம் அவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலர்கள். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பின்னாடி பார்க்க போறோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ஆட்சி காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வந்தால் மிக அந்த அரசாட்சி ஓகோன்னு இருந்தாங்க. ஆனால் சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய மகன் வந்தா, ரெகொபெயாம் வந்தா என்ன ஆகி போச்சு, ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் விக்கிரக ஆராதனையை உள்ளே கொண்டு வந்தான். விக்கிரக ஆராதனை உள்ளே கொண்டு வந்ததால கர்த்தர் அதை வெறுத்ததுனால அவர் 2ஆக பிரிக்கப்பட்டார்கள். 10 ஒரு கோத்திரம் இஸ்ரவேலராகும், 3 கோத்திரம் 2 கோத்திரம் யூதாவாய் தனியை பிரிவிட்டு, அந்த யூதா கோத்திரம் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை எச்சரிக்கும்படி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பினாரு. அந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஐயோ நான் சிறுபிள்ளையாச்சு, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் என்னுடைய வார்த்தை ஒரு வாயில வைக்கிறேன், நீ பேசு அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் பேசுறான். அப்படி பேசும்போது நிறைய காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை அவனுக்காக வந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்காக வந்தது? அவனுக்காக. என்ன வார்த்தை வந்து பாருங்க. அதாவது உம்மாலே செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்றோம். அப்போ இந்த காரியம் இந்த வார்த்தை நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்துக்கும் போதுமானதா இருக்கு. அல்லேலூயா. நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்து. அப்போ இப்ப இருக்கிற ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் அந்த முழு இஸ்ரவேல் அந்த யூதா கோத்திரம் முழுசு சிறையிருப்புக்கு போகுது. என்ன பண்றாங்க, கர்த்தர் விரோதமான விக்கிரக ஆராதனை செய்ததுனால கர்த்தரை அருவருத்து இவர்களை பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக கொடுக்க போறார். அதை தீர்க்கதரிசனம் சொல்றான். அப்ப சிதேக்கியா ராஜா இருக்கிறார்.
அவன் சொன்ன இந்த நாள் இப்படி ஆக போகுது, இந்த நாள் இப்படி ஆக போகுது சொன்னேன். அதை யாரும் நம்பல. இவன் அடிக்கிறாங்க, இவன் அடிச்சு பண்ணாங்க, சிறைச்சாலை வைக்கிறாங்க, வீட்டுக்காவல் வைக்கிறாங்க, ஒரு குழியை தூக்கி போடுறாங்க. இவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன், நீ சொன்ன வார்த்தை சொல்லும் போது ஏன் அடிக்கிறாங்க? கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை யார் அப்படியே சொன்னாங்க, அடி வருவாங்க. அவங்க ஆகாஷ் அடி ஆகிட்டு வந்திருக்கிறேன், நானும் அடி ஆகிட்டு வந்திருக்கிறேன், சாம் அடி ஆகிட்டு தான் இருக்காரு. கவனிங்க, சாம் வீட்டில் சாம் மட்டும் தான் ஏசு ஆகிட்டு வந்திருக்கிறேன். ஐயாவும் அவங்க வீட்டில் அவங்க மட்டும் தான் அடி ஆகிட்டு வந்தாங்க. இப்போ ஐயா என்ன பண்ண, ஐயாவோட ஜெபத்தில், குடும்பத்து ஜெபத்தில் இப்போ அவன் ரட்சிக்கப்படுறது அதெல்லாம் மாறி போச்சு. கவனிங்க, அதனால ரொம்ப பெரிய கதைலாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பின்னாடி பார்த்து யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அடி உண்டு. அடின்னு என்ன, கம்பு வச்சு அடிக்க மாட்டாங்க, கையில் அடிக்க மாட்டாங்க, வார்த்தையால் கொல்லுவாங்க. வார்த்தையால் என்ன பண்ணுவாங்க? அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஆனால் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை மட்டும் நம்பி வாழ்ந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பக்கம் இந்த நாட்டுக்கு அத்தனை பேர் ராஜால இருந்து எல்லாரும் எங்க போறாங்க, சிறையில் போறாங்க, பாபிலோனுக்கு போறாங்க. அது உண்மை, அது நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த பாபிலோன் அரசு அந்த ஊரை சிறை முற்றுகை போட்டுருச்சு. அந்த அரசு எல்லா சேர்ந்து முற்றுகை போட்டாங்க, யாரும் வெளியே போகிற அளவுக்கு ஆகி போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண தெரியுமா, ஆணுக்கு ஊர்ல இருக்கிற சொந்தக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ண தெரியுமா, ஒரு பத்திரத்தை முடியல. என்ன பத்திரம்னா, அவன் இடத்த நீ வாங்கிக்கோ அப்படின்றார். இவனும் சிறையிருப்புல இருக்கிறான், இவனும் சிறைச்சாலை போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தர் நீ வாங்குன்ற. அப்போ என்னையா இப்படி பேசுங்க, இல்லை நீ வாங்கு. நான் அப்ப சொல்றாரு, அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அதே போல என்ன பண்ணோம், அந்த அவங்க சொந்தக்காரரை கூப்பிட்டு அதுக்கு பெருமான அந்த வெளியை நிறுத்து கொடுத்து அதை என்ன பண்ண, பத்திரம் முடிச்சுட்டா. பத்திரம் முடிச்ச போது கர்த்தர் சொல்றாரு, நான் என்னால செய்யக்கூடிய அதிசயமான காரியம் நீங்க சொல்றாரு. 27 பாத்தீங்க, இது ஒரு நான் மாம்சமான யாருக்கும் தெரியுமா, கர்த்தர் என்னால செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்றாரு. முதல்ல இவன் சொல்றான், ரெண்டாவது கர்த்தர் சொல்றார். முதல்ல யார் சொல்றா, இறைவே சொல்றார். ரெண்டாவது யார் சொல்றா, கர்த்தர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் என்றால், நீ என் வார்த்தை கீழ்ப்படிவதனால வருங்காலத்துல நான் உனக்கு செய்ய போறத, நான் உனக்கு வைத்திருக்க போறத என் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது என்றால், நம்மை காண்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். என் குடும்ப சூழ்நிலை வருங்காலம் எப்படி கலங்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லோட படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வேற ஏதாவது திருமணத்தின் நிமித்தமாக, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்க கலை கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கிறேன், ஆகையினால என்ன செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நிறைய ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை கூட, அல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே சாதகமில்லாத சூழ்நிலை கூட நம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆயத்தமாக்குறவர்களை நம்முடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்ன ஆயத்தமாக்கியிருக்கார் பாருங்க. அதே இதுல 33ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 16 வசனத்தை வாசிங்க. 16 நான் வாசிக்கணுமா, நானே வாசிக்கிறேன். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். இவங்க எல்லாம் சரீருக்கு போறாங்க. இவங்க எல்லாம் எங்க போறாங்க, இன்னொரு நாட்டுக்கு அடிமையா போறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அப்படி அடிமையா போனா கூட அவங்க என்ன பண்ண தெரியுமா, நான் ரட்சிப்பேன், அவங்க என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், அவங்க சுகமாய் தங்குவாங்க என்று சொல்லப்படும். அப்படி என்றால் கர்த்தர் இந்த சூழ்நிலை இங்க கொஞ்சம் பாருங்க. வேற இப்ப மாநாடு நடக்குங்க, இங்க மாநாடு நடக்கு பாருங்க. மாநாடு போறீங்க அங்க இல்ல, வாங்க மாநாடு போடுவாங்க, பேசுங்க. அவ்வளவுதான், கவனிங்க. மாநாடு பேச்சாளர் யாருப்பா? சரி, கவனிங்க. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் ஒவ்வொருவருமே அவருடைய வார்த்தையை நம்பி வாழணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஏனென்றால்
வானமும் ஒளியும் நான் பார்க்கிறேன் பூமி ஒளி. இப்போ நேற்றைக்கு ஒரு நம்ம நாட்டில இருந்து ஒரு ராக்கெட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேற எங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, பிரெஞ்சு நாடு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக இன்னும் தகவல் தொடர்பு வந்து அதிகமாகும்படியாக அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யாராவது அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏதா மறுபடியும் போயிடுச்சு, இன்னைக்கு போயிடுச்சு. அது அங்கே சூழ்நிலை சரி நடப்பா 3 நாள் மாறி மாறி வந்து போயிடுச்சு. அப்போ கவனிங்க, அது எவ்வளவு தெரியுமா செலவு? பல லட்சம் டாலர். பல லட்சம் டாலர். அவர் நம்ம ஆண்டவர் படைச்சிருக்கிற இந்த வானத்துக்குள்ள போயிட்டு சில ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மாசம் எவ்வளவு செலவு பண்றோம்? எவ்வளவு செலவு பண்றோம்? பல லட்சம் டாலர், பல கோடி டாலர், லட்சங்கள் செலவு பண்றாங்க. அப்போ அவர் வச்சிருக்கிறத இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியல. அவர் வந்து இன்னுமே ஆராய்ச்சி பண்ண முடியல. நான் படிக்கும் போது 9 குளம் சொன்னாங்க, இப்போ சொல்றாங்க 10ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் படிக்கும்போது 5 கண்டம் சொல்லுவேன். அதனால 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரன் அது ஒரு பாட்டு பாடுறேன். எப்போ ஒரு பாட்டு பாடுறேன். இப்போ 7 கண்டம் ஆகி போச்சு. இப்போ எத்தனை கண்டம் ஆகி போச்சு? 7 கண்டம் ஆகி போச்சு. ஏன் பிரிச்சுட்டாங்க? 1958 முன்னாடி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாம் ஒன்றா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் 1958 முன்னாடி தமிழ்நாடு, கேரளா 4 ஒரே ஸ்டேட்டா இருக்கு. தெரியுமா? நிறைய பேர் தெரியாது. 1947 முன்னாடி முன்னதாக இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ் எல்லாம் ஒரே இந்தியாவா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்தோனேஷியா கூட இந்தியாவா தான் இருந்துச்சு. இந்தோனேஷியா கூட இந்தியாவா இருந்துச்சு. அது நமக்கு தெரியுமா? அது சத்தெல்லாம் தெரியாது. அப்ப கவனிங்க, இன்னைக்கு அதெல்லாம் மாறி தனித்தனி நாடா இருக்குது. அதுதான் முன்ன அந்த டிவியில ராத்திரி 11 மணி 10 மணிக்கு அந்த இதில் போடுறாங்க, போட்டு விளாசுறாங்க. நீங்க ஒரு காலத்துக்கு இங்கே தானே போயிருந்தீங்க, எங்க ரத்தம் உங்களுக்கு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியவே தெரியாது. அப்போ கர்த்தர் கவனிங்க, எத்தனை நாடா மாறினாலும் சரி, எத்தனை இதாக பிரிஞ்சாலும் சரி, எல்லாம் அவருடைய கண்களுக்கு மறைவானது அல்ல. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் விருப்பம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தை நம்பணும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைப்படி ஜீவிக்கணும். அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தா அவருடைய வார்த்தை நமக்கு அற்புதம் செய்யும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவருக்கு கடந்த காலத்தை காண்பித்தாரு, நிகழ்காலத்தை பார்க்கிறான், வருங்காலத்தை அவனுக்கு காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. வருங்காலத்தை அவனுக்கு என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். அப்போ கர்த்தர் அவனை பார்ப்பது மட்டுமல்ல, அவனுக்கு வருங்காலத்தை என்ன செய்ய போறது என்பதை அவனுக்கு ஆவியில வெளிப்படுத்துறதுனால அவன் இந்த வார்த்தை பேசுறான். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அது ஆங்கிலத்தை பெரும்பாலும் செய்யக்கூடாத கடினமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு எதெல்லாம் கடினமா இருக்குது, நமக்கு எதெல்லாம் சூழ்நிலை சாதகமா இல்லை, நமக்கு எதெல்லாம் வந்து வேதனையா இருக்குது, நமக்கு எதெல்லாம் கண்ணீரா இருக்குது, நமக்கு எதெல்லாம் துக்கமா இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். எதற்கு பார்க்கிறார்? அதில் இருந்து நம்மை மாற்றுவதற்கு, அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மை அளிப்பதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இந்த உபாகமத்தின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கவனிங்க, அங்க இஸ்ரவேல் என்று சொல்லப்படுது. இஸ்ரவேல் அதுதான் சொல்றாரு. அப்ப அங்க ஜாதிகள் என்று சொல்லும்போது தேசங்கள் இருக்கும். ஜாதி நம்ம ஊருக்கு ஜாதி நினைச்சுக்காதீங்க. நம்ம இந்தியாவில் நிறைய ஜாதிகள் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. 1800 ஜாதி 4000 ஜாதி இருக்கு. அது நாங்கள் சொல்றது கர்த்தர் தேசங்கள் சொல்றாரு. ஆங்கிலத்தில் நேஷன்ஸ் போட்டுக்காம போட்டுக்கா, நேஷன்ஸ் போட்டுக்கா. அப்போ கர்த்தர் எல்லா தேசத்தை காட்டிலும் உன்னை மேன்மைப்பார். அதான் இப்போ ஒரு சின்ன சாட்சி ஜோசுவா பார்த்து சொன்னார். அப்போ அடுத்த இடம் ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போனா எப்படிதான் இருக்குது, காஞ்சி கருவாடா இருக்குது. ஆனா ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் தான் இருக்குது,
செழிப்புனா செழிப்பு, நீரோட்டம், அப்ப எல்லாம் அது அப்படி இருக்குது என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் காட்ட ஆல் நேஷன்ஸ் போட்டுப்பாரு ஆல் நேஷன்ஸ் போட்டு அங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல போட்டுருக்குது, ஜாதியில் போட்டு. அப்போ எல்லா தேசத்தை காட்டிலும் உன் தேசத்தை என்ன பண்ண நான் உயர்த்துவேன்னு சொல்ல. அப்போ நம்முடைய தேசம், நம்ம கவனிங்க, நம்முடைய தேசத்துல இருக்கிற செழிப்புக்கும், நம்முடைய தேசத்துக்கு அறிவு ஆற்றலுக்கும், நம்முடைய தேசத்துக்கு உழைக்கிற அந்த அந்த சக்திக்கும் நம்ம நாடு உலகத்துல நம்பர் ஒரு நாடா இருக்கு. நம்ம நாடு தான் நம்பர் 1 நாடா இருக்கணும். ஆனா ஏன் இப்ப நம்ம நாடு இருக்குன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்களும், நம்ம நாட்டில் இருக்கிற பலவிதமான ஒழுங்கிலுமான செயல்பாடுகள் தான் நம்ம நாட்டுடைய காரியத்தை என்ன பண்ணுது, கீழாக செல்லுது. ஆனால் ஒரு ராத்திரி என்ன பேசுறாங்க போகல, நான் இந்திய தேசத்தில் வந்து நான் குடியிருக்கலான்னு பார்க்குறேன் அப்படி என்ன பேசுறாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காரங்க அவங்க நாட்டுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட போகிறாங்கன்னா இந்த நாட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க, நல்லது தான். ஆனால் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த நாட்டில் நான் வரும்போது என்னை காண்பிக்கிற பாசத்தை போல என் பிள்ளைகள் காண்பிக்கவில்லையே. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 பிள்ளைகள் தனித்தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் தான் அவங்களை அழைக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கவனிங்க, நம்ம நாடு வந்து, நம்ம இந்திய நாடு வந்து குடும்ப பாங்கான நாடு. எப்படி நாடு? நம்ம நாட்டில் குடும்பம், அப்பா அம்மாவை கவனிக்கணும், அப்பா அம்மாவை நேசிக்கணும், பிள்ளைகள் அந்த பாரம்பரியம் மிக்க நாடு நம்ம நாடு தான். ஆனால் இப்போ அதெல்லாம் மங்கிட்டு இருக்குது. ஏன் மங்குதுன்னா, ஆண்டோடைய வார்த்தையின்படி ஒரு காலத்தில் ஜீவித்த மக்கள் இப்பொழுது அவர் வார்த்தையை விட்டு தூரமாக போகிறதுனால நம்ம நாட்டு மக்கள் தான் சொல்கிறேன், அவங்க வந்து விக்கிரகத்தை ஆராதிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சில பக்தி இருக்குது. அந்த பக்தி நிமித்தமாக ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தினால அவங்க என்ன பண்ண தெரியுமா, குடும்ப பாங்காக இருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன் வருதுன்னா, கடவுள் பயம் இல்லாதனால தான், கடவுளை குறித்த பக்தி இல்லாதனால அதை குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையின் படி செய்யும் பொழுது என்ன கொண்டால் எல்லா தேசத்தை காட்டிலும், எல்லா மக்களை காட்டிலும் நீ மேன்மையாக இருப்பாய் அப்படின்னா கர்த்தர் எதற்கு வாக்கு கொடுக்கிறார், எதற்கு வசனத்தை கொடுக்கிறார் என்றால் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறார், அவருடைய வசனத்தை கொண்டு நாம் எப்படி போய் பார்க்கிறோம், நம்மை மேன்மையாக பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை உயர்வாக பார்க்கிறார், நம்மை ஞான மிக்கவனாய் பார்க்கிறார், நம்ம எல்லாருக்கும் செழிப்பாக பார்க்கிறார், நம்ம எல்லாருக்கும் உயர்ந்திருப்பதை பார்க்கிறார். இதை நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் அவருடைய வார்த்தைக்குள் வந்தால் தான் நான் பார்க்க முடியும். நான் அவருடைய வார்த்தையை நம்பணும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தை மட்டும் பேசணும், அவருடைய வார்த்தைப்படி செயல்படணும். அதுக்கு அதே அதிகாரம் சொல்லப்பட்டது, அதே உபாகம் சொல்லப்பட்டது, 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது. நீ வீட்டில் உட்காரும் போதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் என்ன தெரியுமா, இதையே குறித்து பேசு, உன் பிள்ளைக்கு இதையே பேசு, உன் பிள்ளைகிட்ட இதையே சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த என்ன சொல்றாருன்னா, நீ நடக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது இதைதான் பேசணும், வேற ஒன்றையும் பேசக்கூடாது. அது மட்டும் படுத்திருக்கும் போது அதான் பேச சொல்றாரு. பிள்ளைகள் அதான் பேச சொல்றாரு. நம்மளால பிள்ளைங்க என்ன பேசிட்டு இருக்கு பாருங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு வயசு பிள்ளை வச்சிருக்காங்க, 2 வயசு பிள்ளை வச்சிருக்கிறாங்க, 3 வயசு பிள்ளை வச்சிருக்காங்க, 5 வயசு 6 வயசு பிள்ளை பெற்றோர்லாம் எது பேசுறீங்க பாருங்க. நீங்க எதை பேசுறீங்க? உங்க சந்ததி மேன்மையாக வேண்டும் என்றால் உலக ஞானத்தை கத்த வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா உலக ஞானம் என்ன தெரியுமா, திடீர்னு சில பைத்தியம் ஆக்கிடும். என்னோட 2 செட்டு முன்னாடி ஒருத்தர் படிச்சார், நான் படிக்கிற ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் பேர் அகஸ்டின். வாத்தியார் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கணக்கு அவர் போடுவார். வாத்தியார் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கணக்கு அவர் சொல்லி முடிச்சுவார். அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ புத்திசாலி. அவர் ஸ்கூல் முடிச்சாரு, பியூசி முடிச்சுட்டு காலேஜ் போனாரு. காலேஜ் போய் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு. என்ன தெரியுது ஆச்சு பார்த்தா வீட்டு வந்து பைத்தியம், இன்னைக்கு பைத்தியமாக இருக்கிறார். அவருக்குள்ள அறிவாளி பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, என்னை காட்டி ஒரு 4 செட்டு முன்னாடி ஒருத்தர் படித்தார். அவர் படிக்கும்போது, அவர் பரீட்சை எழுதும்போது அவர் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறான்னு அவன் 100 மார்க் வாங்குவான். ஏன் தெரியுமா? எல்லாம் அவரே சொல்லி கொடுத்துருவார். இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுத்துருவார், கணக்கு சொல்லி கொடுத்தார். அவர் எக்ஸாம் கடற்கன்னு எழுதிக்குவார். எழுதிட்டு இந்த பக்கத்தில் கொண்டாட அவர் சொல்லிடுவார். அவர் சொல்லி இது எழுதுறா. அவர் நல்லா படித்து தான் படிக்கிறது. அவர் என்ன பண்ண மார்க் வாங்கிக்கிறார். அவர் இன்னைக்கு பைத்தியமாக இருக்கார். எந்த ஊருக்கு போனாலே தெரியாது. கவனிங்க, உலக கல்வி நமக்கு ரொம்ப அவசியம். ஆனால் உலக கல்வி மட்டும்தான் நமக்கு எழுதி உங்களை பைத்தியமாக்கணும். ஆனால் வேத அறிவு என்ன தெரியுமா, 2 சரிசமமாக கொண்டு சொல்லுவோம். அல்லேலூயா.
யாருக்கு வேத அறிவு இருக்குதோ அந்த வேத அறிவோடு சேர்ந்து உலக கல்வி வரும்போது இவர்கள் உலகத்தின் பாவத்துக்குள் செல்ல மாட்டார்கள், உலகத்தின் சாபத்துக்குள் செல்ல மாட்டார்கள். அவங்களை கர்த்தர் மேன்மை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சொல்ல விரும்புகிறேன். அப்ப கர்த்தர் எதை பார்க்கிறார்? நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். அந்த எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறார்? எல்லாரும் காட்டி மேன்மையா இருக்கு பார்க்கிறார். அதற்கு கர்த்தர் நிறைய பேர் பார்த்திருக்கிறார். நான் 2-3 பேரை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் முதல்ல சொல்றாரு கர்த்தர், உனக்கு நிச்சயமான எதிர்காலம் உண்டு, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்றார். அது மட்டுமல்ல, இந்நாளில் காண்கிற நெருக்கமும் துன்பமும் அந்நாளில் மறந்துமோன்னு சொல்றார். அது மட்டுமல்ல, அந்நாளின் மகிழ்ச்சி சந்தோஷம் கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றார். அந்நாளின் செழிப்பு உயர்வு மேன்மையும் கண்டு இந்நாளில் உனக்கு எனக்கு மறுக்கப்பட்டது போல காணப்படுது. ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அதை நாம் கண்டிப்பாக தருவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உனக்கு சொல்றார். ஆகவே இதற்கு நிறைய பேர் மொத்தம் 26,000 கவனிங்க. நான் நேற்று தியானிக்கும் போது 26,671 வார்த்தை இருக்கு. பைபிள் எவ்வளவு இருக்குது? நேற்று உட்கார்ந்து நிறைய புக்காக புரட்டி நான் தேடி பார்க்கும்போது லேட்டஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்லாம் போய் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 26,671 வாக்குத்தத்தம் இருக்குது. இதை சார்ந்து நீங்கள் வேணால் வீட்டில் போய் போட்டு பாருங்கள். யாராவது கம்ப்யூட்டர் வச்சு போய் போட்டு பாருங்கள். இந்த ஒரு பைபிள் இருக்குது, அந்த பைபிளில் கண்காணத்தில் போட்டு பாருங்கள். அதான் இந்த வசனத்தை சொல்லி இந்த வார்த்தை மட்டும் சொல்லி நத்திங் இஸ் டு காட் ஃபார் தி லார்ட் போட்டு அதை போட்டு அனுப்பி பாருங்க. வருது, ஒவ்வொரு புக்கிலையும் வருது. எல்லா புத்தகத்தையும் பைபிளில் வெளிப்படுத்த வரைக்கும் அத்தனை புத்தகத்துலையும் இதுக்கு சார்ந்த வாக்குத்தத்த வார்த்தை இருக்குது. அதை நான் எல்லாம் கொண்டு வந்து பேச முடியாது. நான் 1, 2, 3 பேச முடியும். அதான் கொண்டு வந்துருக்கேன். அதற்கு முதலாவதாக நான் உங்களுக்கு காண்பிக்க விட ஒரு சில வசனத்தை மட்டும் காண்பிச்சுட்டு அப்புறம் 2-3 பேர் காண்பிக்க விடுவேன். இதற்கு ஆதாரமாக முதலாவதாக ஆதியாவது புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2வது ஏசாயா புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3வது நீதிமொழி புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்புறம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அப்புறம் யாத்ரா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் வசனத்தை எடுக்க போறேன். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட 3 பேர். முதலாவதாக யோசேப்பு, 2வதாக இஸ்ரவேல் ஜனம், 3வதாக மோசே. இதுக்குள்ள கவனிங்க, இந்த 3 பேருக்குள்ள ஒரு பக்கம் வாலிபனின் பராக்கிரமம், இன்னொரு பக்கம் ஞானம், விவேகம், புத்தி, அடுத்து அப்படி இருக்குது. ஆகவே இது குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இது ஒரு வித்தியாசமான செய்து உங்களுக்கு புரியும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வருங்காலத்தில் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க பார்க்கிறார், நம்ம எப்படி உயர்த்த பார்க்கிறார், எப்படி மேன்மை வைக்க என்பதை பார்க்கிறார் என்பது குறித்து தான் நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்போ இங்கே ஆபிரகாம் அதாவது சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகார் ஒரு அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணை சாரா தன் கணவனுக்கு அவள் மூலமா குழந்தை பெற்றெடுக்கும்படியாக கொடுக்கிறார். அந்த குழந்தை பெற்றெடுக்கும்படியாக அவள் கொடுக்கும் போது கற்பம் தரிக்கப்பட்ட போது அவள் தன் எஜமாட்டி அற்பமாய் எண்ணினபடினால அவள் புறம்பாக்கப்படுகிறாள், துரத்தப்படுகிறாள். அவள் என்ன பண்ண முதலாவது வீட்டை விட்டு என்ன பண்றா? ஓடினார். கர்ப்பிணி பெண்ணு அவள் வீட்டை விட்டு ஓடும் போது கர்த்தர் அவளை பார்க்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, சிலரெல்லாம் நினைக்கிறீங்க நான் இந்த வீட்டை விட்டு ஓடணும், நான் இந்த வீட்டில் இருக்கிறதா சரியில்லை சில நினைக்கிறீங்க. எனக்கு கர்த்தர் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். வார்த்தையெல்லாம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் தெரியாமல் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தெரியாமல் இந்த பிள்ளையை பார்த்துட்டேன், நான் தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லை, கர்த்தர் உன்னை காண்கிறார். உன்னுடைய சந்ததியை மேன்மை வைக்க கர்த்தர் காண்பை புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அங்க கர்த்தர் அவளை வழியில பார்த்துட்டார். எங்க சாராளின் அடிமை பொண்ணாய் ஆகாரே எங்கிருந்து வருகிறேன் சொல்லும் போது நான் வேணாலும் வர்றேன். இல்லை நீ போகக்கூடாது, என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது கர்த்தர் அவன் சொல்றா என்னை காண்கிற தேவனை இங்கே கண்டேன். அப்போ கர்த்தர் எதற்கு கண்டார்?
அவள் மூலமாக ஒரு சந்ததி கொடுக்கணும். அந்த சந்ததி 12 பிரபுக்கள் ஆக்கணும். அவங்க இஸ்ரவேல் என்று பெயர் போடணும். அவங்க தான் என்ன பண்ணணும்? வாக்குத்தத்த சந்ததிக்கு எதிர்க்கணும். இன்னைக்கு உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் தான். அப்படி போட்டியா இருக்காங்க உலகத்தில். ரெண்டு குரூப்பா போட்டியா இருக்கு. ஒன்று வாக்குத்தத்த சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னொரு வாக்குத்தத்த சந்ததியா இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கு ரஷ்யா வால் பிடிக்குது. ரஷ்யா யாருக்கு வால் பிடிக்குதுன்னா இஸ்ரவேல் சந்ததிக்கு வால் பிடிக்குது. அமெரிக்கா யாருக்கு வால் பிடிக்குதுன்னா வாக்குத்தத்த சந்ததியாக இஸ்ரவேலுக்கு வால் பிடிக்குது. உண்மையா பொய்யா இதெல்லாம் சரித்திர பார்க்கிறீங்களா? இந்த நாளில் உள்ள அந்த இதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது இந்த 2க்கு பின்னாடி தான் இருக்குது. ஒரு கூட்டம் இங்க சார்ந்து இருக்குது, ஒரு கூட்டம் அங்க சார்ந்து இருக்குது. ஆனா எதுதான் ஜெயிக்க போகுது? எதான் ஜெயிக்க போகுது? வாக்கு தந்தது நம்பி வாழ்ந்த ஜனத்தை ஜெயிக்க போகுது. சரி, அப்போ இவளை எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ போகாத, நீ சாகக்கூடாது, உனக்கு வச்சுக்க மாதிரி ஒரு துறவை அவளுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. அந்த துறவை ஆயத்தப்படுத்தி அவள் என்ன பண்றாரு? ஒரு தண்ணி எடுத்து தான் குடித்தார், பிள்ளையை காப்பாற்றி கொண்டு பெரிய சந்ததியா மாறினார். அடுத்தால பார்த்தீங்கன்னா ஏசாயால பாருங்க, 35ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு 37:5 வாசிக்குமா? இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இல்லம்மா, கொஞ்சம் சந்தோஷமா 38ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவன் கண்ணி விடுப்பான் பாருங்க. வியாதிப்பட்டு 3வது வாசகம் 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கவனிங்க, அங்க ஒருத்தி கனி பிடிச்சிருந்தா யார் பார்த்தா கண்டார். இங்க ஒருத்தர் கனி பிடிக்கிறார். யாரு? ராஜா. அவ அடிமையா இருந்து கனி பிடிக்கிறார். இவர் ராஜா வந்து கணிக்காரு. தெரியுமா? இவனுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? இவனுக்கு கேன்சர், புற்றுநோய் வந்துருச்சு. அந்த பிளவை என்று சொன்னால் புற்றுநோய் அர்த்தம். பிளவை என்றால் அவனுக்கு புற்றுநோய் வந்துருச்சு. அந்த புற்றுநோய் வந்து சாக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா? பயந்து, நான் சாக போறேன்னு பயந்து என்ன பண்ணா? சாவ நினைச்சு பயந்து அழுகிறான். அப்ப அவளும் வருங்காலத்துக்கு பயந்து அழுகிறா, இவனும் வருங்காலத்துக்கு பயந்து அழுகிறான். கர்த்தர் சொல்றாரு, கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நான் இந்த நாள்ல எதை குறித்து பயந்து கலகிருக்கிறேனோ அதை கர்த்தர் பார்த்து அதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க போறான். அல்லேலூயா. அப்ப சொல்ல, ஒரு கண்ணீரை கண்டேன், நீ அவனை போய் சொல்லு. அவன் சாப்பிடுறதுக்கு 15 வருஷம் உயிரோடு இருப்பான். எத்தனை வருஷம் உயிரோடு எடுக்க போறான்? இன்னும் 15 வருஷம் உயிரோடு எடுக்க போறான். என்னை கர்த்தர் திடீர்னு கேட்ட, அனுதாசு நீ வந்துருன்னு சொன்ன நினைச்சு சொல்லுவேன், சீக்கிரமா கூட்டு போங்க, சீக்கிரமா கூட்டு போங்க. ஏன்? இந்த உலகத்தில் பட்ட பாடு போதும், இந்த உலகத்தில் பட்ட பாடு போதும். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுவேன், இந்த சின்ன பையனுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துருங்க, அதை பார்த்து வந்துடுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ என்ன அர்த்தம் என்றால், கவனிங்க, நான் வாரம் சொல்லிடுவேன். ஆனா என்ன சொல்றேன்? வருங்காலம். அது யாருக்கு வருங்காலம்? என்னது? பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து ஒரு உள்வு என்ன இருக்குது. அதை குறித்த பயன் தான் இல்லை எல்லாருக்கும். நிச்சயமா இருக்கு. யார் சொன்னாலும் சொல்லாட்டும் நிச்சயமா இருக்கு. சில சொல்லுவான், அவன் அப்படி ஆயிடுவான், இப்படி ஆயிடுவான், அப்படி ஆயிடுவான் அப்படி சொல்லுவான். சில எல்லாம், உன் பையன் அடிபடிட்டா, ஐயோ என் பையன் அடிபடிச்சு, உடனே விழுப்புடுவாங்க, பதச்சு ஓடுவாங்க. ஆனா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க? நீ இப்படி தாண்டா போவ, நீ அப்படி தாண்டா போவ, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லும் போது, இப்படி சொல்லுவோம். யாரோ ஒன்று சொன்ன உடனே இருக்கும், ஐயோ 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 ஐயோ. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? வருங்காலத்தை குறித்த ஆசை, பயம் இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீ வருங்காலத்தை குறித்து பயப்படாது. நீ கண்ணி வடிக்க, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் கண்ணீரை என்ன பண்ற நான் பார்க்கிறேன். அப்போ உங்களுக்கு வருங்காலத்தில் என்ன வேணும், எது வேணும் அவர் கையில் இருக்கு. வசனம் சொல்லுது யாத்திராமத்துல, காலங்கள்
அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எல்லா காலம் அவர் வச்சிருக்கிறார், எல்லா காலத்தையும். இன்னொரு சூப்பரான வசனம் வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கி புத்தகத்துல சொல்றேன். பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறக்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். அப்போ நம்மளால எது அறிய முடியாது? மேல போகிறது அறிய முடியாது, கீழே போகிறது அறிய முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? எதெல்லாம் குறித்து கவலைப்பட நம்ம செய்ய வேண்டியது மகிழ்ச்சி. எப்போது மகிழ்ச்சி, எப்போது மகிழ்ச்சி, எப்போது சந்தோஷம், எப்போது மகிழ்ச்சியா இருக்கணும். அதற்கு தான் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார். யாருக்கு? இறைவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து, நான் உன் வருங்காலத்தை பார்க்கிறேன், நீ இந்த பத்திரத்தை போட சொன்ன பத்திரத்தை போட்டுட்டு அவனை பார்த்து சொல்ற, கர்த்தாவே நீ அதிசயமான தெய்வம் சொல்ற. சரி, அப்போ கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வருவதற்கே வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்தில் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும். அப்போ நல்லதையும் பார்ப்பாரு, என்ன பார்ப்பாரு? கெட்டதையும் பார்ப்பாரு. நம்ம அவருடைய பிரதான நோக்கமே நம்ம எதிர்காலத்துல நம்ம மேன்மையா வைப்பது பிரதான நோக்கம். அதுக்கு தான் அவர் பார்க்கிறார். ஆனா அதே வேளையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கும் போது நல்லதாகவே இருந்தால் இன்னும் நல்லதாக முடியும், தீமையா இருந்தால் அதை கர்த்தர் கண்டிப்பார், அதை எச்சரிப்பார், அதை மாறுபடியா சொல்வார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? முதலாவது வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்துல இது முதல்ல யோசேப்பை பார்க்கலாம். 39ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் காண்பார். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் போகிற இடத்துல, நாம் வருகிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் தொழில் செய்கிற இடத்துல நம்மை சிலர் பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார்கள்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது என்ன அடையாளம் என்றால், நாம் செய்கிற காரியத்துல, நாம் செய்கிற அத்தனை காரியத்திலும் ஒரு மேன்மை இருக்கும், அல்லது ஒரு உயர்வு இருக்கும், ஒரு நஷ்டம் வராது. சில எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல எல்லாம் ஒரே ஆளை கூப்பிட்டே இருப்பாங்க. சில இடத்துல பார்த்து, சில கம்பெனில பார்த்து அவரை கொடுப்பா இவன் எல்லா வேலை செய்யும். ஏன் தெரியுமா? இவன்கிட்ட வேலை கொடுத்தாதான் என்ன ஆகாது, ஒரு நஷ்டம் வராது. 10 நாள் செய்ய வேண்டிய 3 நாளை செய்து முடிச்சுடுவாரு. 10 நாள் செய்ய வேண்டிய 8 நாள் செய்து முடிச்சுடுவாரு. 3 நாள் செய்து முடிச்சுடுவாரு. அது மட்டும் இல்ல, சில வியாபாரிகள், பெரிய வியாபாரி இருக்கிறாங்க. சில பெரிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, சில வியாபார பொருட்களை சாதாரண சின்ன வியாபாரத்தை அதாவது பணமே வாங்காம கொடுப்பாங்க. நீ கொண்டு போப்பா, வியாபாரம் பண்ணுப்பா, நீ கண்டிப்பா திருப்பி தந்துருவாப்பா, நான் நம்புறப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு அந்த திறமை இருக்கிறத கர்த்தர் அவன் காண்பிக்கிறார். அவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். நீ இவனை என்ன பண்ணு, இவனை கொடு அப்படி சொல்லும் பொழுது இவன் பாருங்க, இலவசமா வாங்கிட்டு வந்து இவன் வியாபாரம் பண்ணிட்டு லாபத்தை எடுத்து முதலோட யாரும் கொடுத்து அப்படியே பெரிய ஆகிடும். அதுதான் கர்த்தர் செய்யற காரியம். அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், என்னோட கர்த்தர் இருக்கிறத பிறகு காண்பிப்பார்.
காண வைத்து அதன் மூலமாக என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு சாதாரண ஒரு அடிமையா வந்திருக்கார். இப்ப அந்த ஊர் அந்த வீட்டுக்கு போத்திபார் வீட்டுக்கு ராஜாவுடைய ஒரு பெரிய பிரதானி வீட்டுக்கு அடிமையா வந்திருக்கிறார். அடிமையா வந்திருக்கும் போது யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை யாரும் காண்பிக்கிறார்? அந்த ராஜாவுடைய பிரதானி காண்பிக்கிறார், போத்திபார் காண்பிக்கிறார். அந்த போத்திபார் காண்பித்ததுனால போத்திபார் என்ன பண்ண பாருங்க, எல்லாவற்றையும் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான். இப்ப அடிமையா இல்ல, இப்ப எஜமானா இருக்கிறான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள சில டைம்ல என்ன பண்ணுவோம், போற இடத்துல நம்ம ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா நமக்கு அதனால சில பாரமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம். ஆனா சில அதிகாரம் மட்டும் இருக்கு, அவங்க தெரியும். அதனால நம்புறாங்க. பிஎட் படிச்சவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க சாதாரண டீச்சர் தான், உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, பிஎட் டீச்சர் செய்ய முடியாதனால உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்க சம்பளமா குறையலாம். ஏன்? அது தெரியுது அவங்களுக்கு. அதனால உங்களை இன்சென்ஸ் அனுப்புறாங்க, அங்க அனுப்புறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு காண்பிக்கிறார். அது முக்கியமான பொறுப்பு தராரு. அது நமக்கு நிறைய வேதனை உண்டாகும், நிறைய கஷ்டம் உண்டாகும். ஏன் தெரியுமா? நான் அதன் மூலமாக இன்னும் மேன்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்று சகோதரர் கேளுங்க, சகோதரிகள் கேளுங்க. நீங்க எங்கேயாவது ஒரு வேலையில் இருக்கும் போது உங்களுக்கு குறைவான சம்பளத்துல நிறைய பொறுப்பு கொடுத்தா பின் ஒரு நாள் வரப்போது அன்னைக்கு உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த பெரிய பொறுப்பு வரும்போது நீங்க அந்த பெரிய பொறுப்புக்கான காரியத்தை ஆயத்தம் இல்லாம எப்படி செய்ய முடியும்? அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெகுவா செய்வீங்க. இப்ப அந்த பெரிய பொறுப்பு வரும்போது மொர்தெகாய் எப்படி ராஜாவோட பேசுற போல நீங்க உங்களுக்கு காப்பியார் அங்கதான் பேச போறீங்க. அப்ப போத்திபார் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் கண்டான், பொறுப்பு கொடுக்குறான். ஆனா அதே வேளையில பாருங்க, கவனிங்க, இங்க பாருங்க, இதே வேளையில போத்திபார் இப்படி பார்க்கிறான், போத்திபார் மனை வேற மாதிரி பார்க்கிறான். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த அந்த பெண் எப்படி வாசிக்கிற பாருங்க, எப்படி பார்க்க பாருங்க. 39 அதிகாரத்துல 7வது வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானி மனைவி